जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय राधा गोपाल जी करुणम, जय गौरंग महापुरु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभाதி महाराज करुणम, என் குருநாத் கருணும். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவத் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து வடிவம் பண்ணிவாங்க. வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லபடியாக தாமோதரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் எத்தனை பண்ணி அதே மறைஞ்சா வாரம் வந்து நம்ம 8 டெக்ஸ்ட் 8 கரெக்டாக வந்துச்சு. போன வாரம் நம்ம தாமதம் படிக்கல, இது படிக்கல, பாகம் படிக்கல. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் கேண்டோ 1 சாப்டர் 5 அத்தியாயம் 5 டெக்ஸ்ட் 8 பதம் 8. श्रीनारद उवाच भवदानुदिता परायम् यशो भगवतो अमलम् येनैवाशौ न दुष्येत मन्ये तद्दर्शनं किलम्. प्रभु पढ़िए करो. श्रीनारद उवाच भवदानुदितप्रायम् यशो भगवतो अमलम् येनैवाशो न दुष्यते मन्ये तद्दर्शनं किल. माता जी बोला यार स्नेहमती ट्राय. श्रीनारद उवाच यशो भगवतो अमलम् येनैवाशो न दुष्यते मन्ये तद्दर्शनं किलम्. ஸ்ரீநாரதர் உவாச்ச கூறினார், பவதா உம்மால் அனுநிதா பிராயம் அநேகமாக சிறிதும் புகழவில்லை. யசா பெருமைகளை பகவதா பரமபுருஷ பகவானின் அமலம் கலங்கமற்ற ஏன எதனால் ஏவ நிச்சயமாக அசோ அவர் நா செய்யாத துஷேதா மகிழ்ந்து மன்யே நான் நினைக்கின்றேன் தத் அந்த தர்சனம் தத்துவம் கிளம் தாழ்வானதாகும். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீநாரத கூறினார், நீர் உண்மையில் பரமபுருஷரின் மென்மையான கலங்கமற்ற பெருமைகளை பரப்பவில்லை. பகவானின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத அந்த தத்துவம் பயனற்றதே என கருதப்படுகிறது. சுபத்ரா மகாராணிக்கு. श्रीनारद उवाच भवदो अनुदिता प्रायम् यशो भगवतो अमलं येनैवाशो न दुष्यते मन्यते तत् दर्शनं किलम्. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து போன வாரம் தாமோதரை பார்த்தோம். அது வந்து முக்கியமான ஒரு மாதம். அது எப்பவுமே ஆரம்பத்திலே கரெக்டாக நம்ம வந்து பேசணும், அதை பற்றி பேசணும். பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம மாதம் முடிவுகள் பேசினோம். ஓகே, தொடர்ந்து வந்து பாகவதம். இந்த ஸ்லோகம் வந்து எதை பற்றி பேசுறது, யார்கிட்ட பேசுகிறாங்க? ஜஸ்ட் இப்போ இங்கே யார் பேசுகிறாங்க இந்த ஸ்லோகத்தில்? நாரதர் பேசுகிறார். நாரதர் யார்? தேவி மாதாஜி. நாரதர் எப்படி இருப்பார்? நாரதனா எப்படி இருப்பார்? அவர் என்ன மாதிரி கேரக்டரு? நாரதா தெரியாதா மாதாஜி? தமிழ் படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஸ்னேகா மாதாஜி, நாரதா? எஸ்.
நாரதா குரு ஃபார் வியாஸ். ஓகே, வியாசதேவர் குருநாதர். வேற மாதாஜி, லட்சுமி மாதாஜி? வேற 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 மாதாஜி. என்ன 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 கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு? காவி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஓகே, அவர் கையில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு ரவி பிரபு? பிரபு ஈடியா ஸ்டிக்கா? இல்லை பிரபு, வீணை இல்லைனா அது தம்பூராவோ என்ன சம்திங் இல்லை. வீணைன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு. அதை வச்சு என்ன அவர் அப்புறம் வேற ஒன்று வச்சிருப்பாரு. கையில் வந்து ஒரு இது வச்சிருப்பாரு, அந்த ஒரு கத்தால் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கும் கரெக்டில், அது வச்சிருப்பாரு. எதுக்காக? அது அது எதுக்காக வச்சிருக்கிறாரு? அவதான் அது நாரதர். ஓகே, அப்போ எதுக்காக அவர் வந்து நாராயண அவர் விஷயம் என்ன சொல்றாரு? நாராயண சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு அது? அதாவது அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கே பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு போறார். எல்லாரும் நாம சொல்வார். அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் கேட்குற பெனிஃபிட்காக. இஸ் அவர் தான் நாரதர். ஓகேவா? நாரதர் என்ன சொல்றாருன்னா, நாரதர் இப்போ யார்கிட்ட பேசுறாரு? பன்னீர்செல்வம் பிரபு, இப்போ நாரதர் இப்போ யார்கிட்ட பேசுறாரு இப்போ இந்த ஸ்லோகத்தில்? பிரபு சவுனக ரிஷி இல்லை. இப்போ நாரதர் வந்து யார்கிட்ட பேசுறாரு? சவுனக ரிஷி இல்லை பிரபு. நாரதர் வந்து இப்போ சிஷ்யர்கிட்ட பேசுறாரு. சிஷ்யர்கிட்ட, டிசைபிள் கிட்ட. யார் அவங்களுடைய சிஷ்யர்? வியாசதேவர். இப்போ இந்த கதையை வந்து யார் பேசுறாங்க? இப்போ நாரதரும் வியாசரும் பேசுறாங்க சொல்லி இந்த கதை யார் பேசுறாங்க? இப்போ நீங்க கதை ஹரிகிருஷ்ணா 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 ஹரிகிருஷ்ணா. இப்போ இந்த கதை யார் பேசுறாங்க? இப்போ நாரதரும் வியாசரும் பேசுறாங்க சொல்லி இந்த கதையை யார் பேசுறாங்க? இப்போ வெளியில சுததேவ கோஸ்வாமி யார்கிட்ட சொல்றாரு? சுத கோஸ்வாமி சவுனக ரிஷி கிட்ட சொல்றாரு. சுத கோஸ்வாமி யார்கிட்ட பாகவதம் கேட்டாரு? சுத என்ன பிரபு? சுத கோஸ்வாமி யார்கிட்ட பாகவதம் கேட்டாரு? சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து பாகவதம் கேட்கிறாரு. ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா பிரபு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு பாகவதம் பேசும்போதே புரியுதா பிரபு? சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் பேசுகிற பாகவத்தை சுத கோஸ்வாமி கேட்குறாரு. ஓகே, அப்போ சுத கோஸ்வாமி அது திருப்பி யாருக்கு ரிப்பீட் பண்ணுறாரு? சவுனக ரிஷி. இப்போ சவுனக ரிஷி பேசுகிறத நம்ம கேட்குறோமா? சவுனக ரிஷிக்கும் சுத கோஸ்வாமி பேசுகிறத கேட்குறோமா? இல்லை பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி ரெண்டு பேரும் அதை கேட்குறோமா? முதல் லேயரா ரெண்டாவது லேயரா? ரெண்டாவது யாரு? சுத கோஸ்வாமி சவுனக ரிஷி. அவங்க ஒரு உட்காரலாம். சுத கோஸ்வாமி சவுனக ரிஷி பேசுறதா நம்ம கேட்குறோம். ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நாரதர் இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து வேசர் பேசுகிறாரு. வேசர் என்ன பேசுகிறாருன்னா, குருதேவா இந்தமாரி நான் வந்து பல புராணங்கள் எழுதிட்டேன், பல வேதங்கள் தொகுத்துட்டேன், கடைசியாக மகாபாரதம் எழுதிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து மனசு நிம்மதி இல்லை, எனக்கு வந்து ரொம்ப வந்து மன கஷ்டமாக இருக்குது, மன சஞ்சலமாக இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒரு இதாக இருக்குது. அப்போ அதனால நான் தியானத்தில் உட்காந்துருந்தேன். தியானத்தில் அவர் எங்கே உட்காந்துருந்தாரு? பசாராய ஒண்டர்ஃபுல் இல்லையா? எங்கே உட்காந்துருந்தாரு? பின்னாடியா? வியாசர் வந்து வியாசதேவர் எங்கே உட்காந்துருந்தாரு தியானத்தில்? விச் ரிவர் மாதாஜி? நோ மாதாஜி, நோ கங்கா, நோ சரஸ்வதி. சரஸ்வதி நதிக்கரையில். ஓகேவா? சரஸ்வதி ரிவரில் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் அந்த டைமில் தான் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாரதர் வர குருநாதர் வராரு. இப்போ சிஷ்யர் வந்து அன்னைக்கு நம்ம வந்து சிஷ்யர் வந்து எப்போவுமே சின்சியராக இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்தில் குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார். இது அது அன்றைக்கி நம்ம பேசிட்டோம். இந்த 3 நாள் வந்து தொடர்ந்து குரு சிஷ்யர் பற்றி பேசணும்ல, அப்போயே இதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ அதை நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இன்றைக்கி வந்து என்னதுன்னா, ஸ்ரீ நாரத கூறினார், நீர் உண்மையில் பரமபுருஷன் மென்மையான கலங்கமற்ற பெருமைகளை பரவவில்லை. யூ நாட் டிக்ளேர், நீங்கள் வந்து சொல்லலை. உங்களோட கலங்கத்துக்கு உங்களோட கவலைக்கு காரணம் வந்து நீங்கள் பகவான் யாருன்னு வந்து டேரெக்டாக சொல்ல. ஜெய பால சுந்தர மகாராணிக்கு ஜெய கணேசங்கரி பகவானுக்கு ஜெய். அப்போ நீங்கள் வந்து பகவான் யாருன்னு டேரெக்டாக வந்து நீங்கள் சொல்லலை. டேரெக்டாக சொல்லணும்னு சொல்லி யார் சொல்கிறா?
அது வந்து நாரதர் சொல்கிறார். யாரு சொல்கிறாரு? வியாசர் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பகவானின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத அந்த தத்துவம் பயனற்றதே என கருதப்படுகின்றது. எஸ், திஸ் இஸ் த பாயிண்ட். அதாவது வந்து இப்போ வந்து ஆன்மீக விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அப்பாட்ட விச்சார், ஒன்று தத்துவ விச்சார். நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். அதாவது அப்பாட்ட விச்சாரனா மேலோட்டமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்குது ஆன்மீகத்தில். ஓகேவா? மேலோட்டமாக விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறது. இப்போ கிருஷ்ணர் எதுக்காக 16,100 மனைவிகள் ராணிகள் கல்யாணம் பண்ணார், அதாவது அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியாது. வெறும் மேலோட்டம் மட்டும் தெரிஞ்சு 16,000 ராணிகள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் வேறு என்னது, உதாரணத்துக்கு ராமர் வந்து போருக்கு போகும்போது சிவபெருமானில் வழிபட்டார். அப்போ சிவன் தானே டாப்பு. அப்போ ராமர் வந்து அதுக்கப்புறம் தானே. இது இந்த மாரி வந்து தெரிஞ்சுக்கிறது யார் தெரிஞ்சுக்கோங்கன்னா வெளியில் உள்ள சாதாரண மக்கள். ஏன்னா அது வந்து அப்பாட்ட வச்ச வெறும் காட்சி மட்டும் தான் பார்க்குறாங்க, வெறும் ஸ்டோரி ஒன்லி. ஸ்னேகம் அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஓகே பிரபு? அப்போ வெறும் மேலோட்டம் பார்க்குறது. இது பேர் என்னன்னா அப்பாட்ட விச்சார். என்ன பரணி எழுதுனீங்களா பரணி? மசோசினி குலோசினியை திருப்பி கேட்பேன் நான். வருஷம் கடைசியில் ஒரு கிளாஸ் இருக்குது. நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் திருப்பி நான் கேட்பேன். அன்றைக்கி நான் பேச மாட்டேன், நீங்கள் எல்லாம் பேசணும். என் வேலை கேட்கறது மட்டும்தான். 2வது வந்து பார்த்திங்கன்னா தத்துவ விச்சார். தத்துவ விச்சாரம் என்னதுன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது, அது பின்புறத்தில் என்னது, இப்போ பகவான் செய்யும் போது ஒரே டைமில் என்ன செய்கிறாரு. இப்போ கோவர்தன மலை பார்த்திங்கன்னா வெறும் மலையை மட்டும் தூக்கி இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அந்த கோவர்தன மலையை தூக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரதேவனோட ஈகோ உடைக்கிறாரு. கோப்பர்கள் அந்த தன்னை நம்பணுங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா கோவர்தன் வந்து பார்த்திங்கன்னா சாட்சா பகவான். அதாவது பகவானோடைய லீலைகள் எல்லாமே கோவர்தன் தான் எல்லா லீலையும் உட்காந்து பார்க்குது. அந்த கோவர்தன் என்னைய வந்து தாங்கி இருக்க, நான் அது ஒரு நாள் தாங்குறேன் அப்படின்னு அவர் ஒரு மனநிலையில் அவர் மனசில் இருந்துச்சு. அந்த டிசைரும் அவர் வந்து அந்த ஆசையும் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. புரியுதா வந்துச்சு? இந்த மாதிரி எல்லாமே ஒரே லீலைகளை அவர் பண்ணுவார். இதுதான் தத்துவ விச்சார். இது அப்பாட்ட விச்சாரை பார்க்கும்போது கிருஷ்ணன் மலை தூக்கி நிற்கிறாரு. புரியுதா பரணி? இதை 2 இது பண்ணுங்க. ஆனால் இப்போ தத்துவத்தை நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தத்துவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு கதைகள் முக்கியமோ அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் தத்துவங்கள் தெரியலன்னா நம்ம வந்து குழப்பமாயிரும். சம்சயாத்மா வினாஷதி. அதாவது குழப்பமாகவே இருக்கும். இது நடந்துச்சு, அவர் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இதுக்கு எதுக்கு பண்ணாங்க தெரியலையே. அப்போ வந்து அந்த சந்தேகம் அது என்ன ஆயிரும்னா பூதம் மாதிரி நம்மளை ஒரு நாள் அப்படியே அமைக்கி நம்மளை வேற ஒரு திசையை கொண்டு போயிடும். சந்தேகத்திலே இருக்கும். அதனால தான் டவுட்டை என்றைக்குமே கிளியர் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா தத்துவங்கள் ரைட்டு தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா பகவானின் உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத அந்த தத்துவம் பயனற்றதே என கருதப்படுகின்றது. எஸ், இப்போ ஒரு தத்துவம் ஒரு டிஸ்கஷன், இப்போ வந்து ஒரு ஃபிலோசஃபி பேசுகிறோம். ஆனால் அந்த ஃபிலோசஃபி தத்துவங்கள் வந்து அது பகவானை யாருன்னு வந்து டைரெக்டாக சொல்லாத தத்துவ விஷயங்கள். பகவானை இப்போ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோம், அது மூலியமாக நீங்கள் வந்து பகவான் யாருன்னு உங்களுக்கு அறைய புரிய வரல. உங்களுக்கு அது வந்து அந்த தத்துவம் வந்து பகவான் யாருன்னு உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டலை. அந்தமாரி குழப்பமான தத்துவங்கள் அது வந்து வெறும் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், அது வந்து பயனற்றதுன்னு சொல்லி யார் சொல்கிறா? நாரதர் சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாரு? வியாசர் சொல்கிறாரு. அப்போ பகவானோட புலன்களை திருப்திப்படுதுன்னா வாட் எவர் யூ ஸ்பீக்கிங், என்ன நம்ம லெக்சர் கொடுக்குறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன சேவைகள் செய்கிறோமோ, எது செஞ்சாலும் அது பகவானை திருப்திப்படுத்தணும். அது திருப்திப்படுத்தினா தான் அது வந்து நம்மளுக்கு திருப்தியாகும். யஷ பிரசாதா பகவத் பிரசாதா யஷ்யா பிரசாதா நாகதி குருவாபி. யஷ பிரசாதனா குரு திருப்தி அடைஞ்சாருன்னா கிருஷ்ணன் திருப்தி அடைவார். குரு திருப்தி அடையலைன்னா கிருஷ்ணன் திருப்தி அடைய மாட்டார், நம்மளும் திருப்தி அடைய மாட்டோம். அதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஞாபகம் வர மாட்டேது, பரவாயில்ல. அது என்னன்னா கிருஷ்ணர் வந்து திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா எல்லாருமே திருப்தி அடைவாங்க. கிருஷ்ணர் திருப்தி அடையலைன்னா யார் திருப்தி அடைய முடியாது. இப்போ நம்மளோட சேவை வந்து நம்மளுக்கு திருப்தி வேணும்னா நம்ம வந்து அது பகவானுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி சேவை செய்யணும். பகவானை திருப்திப்படுத்தாது எந்த விஷயமும் நம்மளை திருப்திப்படுத்தாது. வேறு அங்கே என்ன உருவாகும்னா அங்கே பிரச்சனைகள் உருவாகும். பகவானோட திருப்தி பிரச்சனைகள் கழிவுக்கு எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம பகவானோட சேவை வந்து நம்ம திருப்திப்படுத்தலைன்னா நம்மளுக்கு சேவையில் வந்து ஈடுபாடு இல்லாமல் குறைஞ்சிட்டே வரும். தட்ஸ் த பாயிண்ட், மெயின் பாயிண்ட். புரியுதா மாதாஜி? நம்மளுக்கு வந்து பகவான் சேவையில் நம்ம சின்சியர் இல்லை,
கபடத்தனமாக செய்கிறோம், டூப்ளிசிட்டியே செய்கிறோம். ஆள் வந்தால் செய்வோம், ஆள் வேணால் செய்ய மாட்டோம், டியூட்டி போட செய்வோம், டியூட்டி போட செய்ய மாட்டோம். சொன்னால் பார்த்துக்கலாம், சொல்லலாம் பரவாயில்ல, மாயில் ஒரு வார்த்தை இருக்கு வம்போயின்னு, பரவாயில்ல யார் வேணால் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்கும்போது தென் அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து பிரேம் சேவை இல்லை, அது உண்மையான சேவை இல்லை. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்த சின்சியரிட்டி வராத வரைக்கும் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து சேவையிலேருந்து நம்ம வந்து சொல்லி வெளியாகிட்டே போவோம். பின்னாடி வந்து ரிவர்ஸ் கேர் போட்டு போயிட்டே இருப்போம், முன்னுக்கு போக மாட்டோம். புரியுதா பிரபு? எஸ். இப்போ வந்து என்னதுன்னா ஓகே, இப்போ இந்த நாரதர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து முக்கியமான விஷயம் பகவானை பற்றி நீ வந்து திருப்திப்படுத்தணும், பகவானை பற்றி நீ வந்து அவரை பற்றி நீ பேசணும். அப்போ எஸ் நம்ம வந்து நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பகவானை பற்றி முழுமையாக பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பகவானை பற்றி முழுமையாக அதாவது A to Z பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது ஸ்ரீமத் பாகவதம் புராணம். அதனால தான் அது கடைசி புராணம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் எட் வைஷ்ணவானம் பிரியம் இஸ் த புராணம். ஓகேவா? ஆனால் அது என்ன மாதிரி புராணம்னா எட் வைஷ்ணவான பிரியம். வைஷ்ணவான பிரியம்னா வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. எட் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் எட் வைஷ்ணவான பிரியம் அமலம் ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது வந்து வைஷ்ணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா அது டைரக்டாக தெளிவாக எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கி சாட்சாத் பகவான் யாருன்னு டைரக்ட் ஆடுது. கடவுளை வந்து மூன்றாக பிரிகிறாரு. கடவுளை வந்து நம்ம 3 வகையாக உணர முடியும். என்னென்னது ஒன்று சொல்லுங்க தேவி மாதாஜி. கடவுளை வந்து கடவுள் வந்து 3 பரிமாணம் 3 கேட்டகரியில் பகவான் வந்து கடவுள் வந்து காட்சி கொடுக்குறாரு. கடவுள் கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பரிமாணம் என்ன சொல்கிறேன் தமிழில் இங்கிலீஷில் 3 இதில் மாதாஜி 3 டைப்பாக. எஸ் 3 டைப்பாக வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வெளிப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிரம்மேதி, தென் பரமாத்மேதி அண்ட் பகவானேதி. அண்ட் பிரம்மனாக, பிரம்மன்னா என்ன அர்த்தம்? ஜோதி ஜோதி அரும்பெரும் ஜோதி அரும்பெரும் ஜோதி தனும் பெரும் கருண அரும்பெரும் ஜோதி ஜோதியாக காட்சி கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஓகேவா? தென் 2வது ஸ்டேஜ் பரமாத்மா. தென் அது வந்து உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒளி வடிவத்தை அடிப்படை சிவலிங்கம் வந்து உருவம் இருக்கா? இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து முழுமையான உருவம் இருக்கா? கிடையாது. ஆனால் அது வந்து லைட்டா? அது முழுமையாக லைட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது லைட்டு தான். அதனால சிவலிங்கம் இஸ் த அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஜோதியும் முழுசாக சேர்த்து எடுத்துக்க முடியாது, அப்புறம் வந்து உருவமும் எடுத்துக்க முடியாது. அது வந்து ரெண்டுமே கலந்து தான் சிவலிங்கம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வந்து இருதயத்தில் பரமாத்மா அவர் வந்து இருப்பார். பரமாத்மா உணருது. ஓகேவா? அவர் ரூபம் இருக்கா? எல்லா இடத்துலையும் இருக்கா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். துணிலும் துணிப்பா இதெல்லாம் வந்து பரமாத்மா வழிபாடு. ஓகே. தென் பிரம்மேதி பரமாத்மன் பகவான் சாட்சாத் கடவுள் என் டேரக்டாக சொல்லு 2 கை 2 கால் 2 புள்ளங்கள் ஒரு புள்ளங்கள் வச்சு இருக்கிறாரு. இவர் தான் கடவுள் டேரக்டாக சொல்கிறது. தேட்ஸ் அ பகவான். ஓகேவா? ஆஸ் அ பக்தராக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பிரம்மமோ ஜோதியோ இல்லை பரமாத்மாவோ இல்லை தியான மெடிடேஷனோ இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பக்தர்னோட குவாலிஃபிகேஷனில் போயிட்டனால, நம்ம ஆல்ரெடி பகவானை தெரிஞ்சுக்கிட்டனால, பகவானோட சாஸ்திரம் படிக்கனால திருப்பி ரிவர்ஸ் கேரில் போட்டு கீழே வரணும் அவசியம் கிடையாது. நான் ஜோதிக்கு போகிறேன், நான் திருப்பி தியானத்துக்கு போகிறேன், அது வந்து பின்னாடி போகிறது. நம்ம முன்னுக்கு போகல, நம்ம பின்னாடி போயிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ராஜாவோட ரூமுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ எதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கிட்ட நீங்கள் வந்து செக்யூரிட்டி இல்லை முன்னுக்கு ஆஃபீஸ் கிட்ட எதுக்கு போய் சைன் வாங்கணும்? ஆல்ரெடி நீங்கள் ராஜா பக்கத்துக்கு உள்ளே போயாச்சு வச்சிங்களேன். அப்போ எதுக்கு இன்னும் பின்னாடி உள்ளவங்ககிட்ட போய் என்னது அனுமதி கேட்டுக்கிட்டு இன்னும் வந்து என்னது அவங்ககிட்ட போயிட்டு நான் உள்ளே போகலாமா கேட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பகவான்கிட்ட வந்துட்டு பகவான் சாஸ்திரம் படிச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜோதியோ இல்லை வந்து பரமாத்மா இதோ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி க்ராஸ் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டா பிராவேசு அவர்தேஷு நித்தியம் பாகவத சேவையா. பாகவதத்துக்கு வந்து நம்ம வந்து எப்போதுமே சேவை பண்ணணும். அந்த பாகவதம் என்ன பண்ணணும்? நஷ்டா பிராவேத அவர்தேஷு. அவர்தான என்ன அர்த்தம்னா டார்க்னஸ், அழுக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை வந்து பாகவதால் மட்டும்தான் விளையாக்க முடியும். நித்தியம் பாகவத சேவை. நித்தியம் பாகவத சேவையானா என்ன அர்த்தம்னா பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான பாகவதம் இருக்கு? பிரஜா மாதாஜி 1 பாகவதம் மாதாஜி கமலகாந்தா வருவோம். ட்ரை வருவோம். எத்தனை வகை பாகவதம் இருக்கு?
லட்சுமி மாதிரி பார்ட்னர் தர மாதிரி மாதிரி எம்சியா உஷா மாதிரி. பாகவதம் வந்து 2 டைப் பாகவதம், 2 டைப் பாகவதம். ஓகேவா? என்ன டைப் வருவோம்? அதாவது வந்து பாகவதம் வந்து ரெண்டு பாகவதம் இருக்கு. ஒன்று வந்து புக்கு பாகவதம், புக் பாகவதம், ஸ்கிரிப்சர் பாகவதம். ஒன்று வந்து பக்த பாகவதம். பாகவதத்துக்குள்ள 2 எடிஷன் சொல்ல நான். பாகவதத்துக்குள்ள 2 எடிஷன் இல்லை. ஒன்று புக்கு பாகவதம். அதாவது வந்து பகவான் வந்து நான் வந்து கலியுகத்தில் அவதாரமாக வரேன். நான் வந்து ஒரு சில அவதாரம் எடுக்கிறேன். அதில் வந்து முக்கியமான அவதாரங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்தமாக, அதாவது வந்து சவுண்டாக நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரமாக வரேன். தென் கிரந்தமாக, ஸ்கிரிப்சராக நான் பாகவதமாக வரேன். ஓகே, அப்போ வந்து பாகவதம் 2 டைப், 2 வகை பாகவதம். ஒன்று வந்து புக் பாகவதம், புத்தக பாகவதம், இந்த புக்கு பாகவதம். ரெண்டாவது வந்து பக்த பாகவதம். பக்த பாகவதம்னா என்னதுன்னா, இப்போ புக்கில் வந்து இந்த சாஸ்திரம் வந்து எழுத்தா போட்டிருக்குதா, இப்படி இருக்கணும், இப்படி பக்தர் இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க, இந்த மாதிரி தூய்மையாக பக்தர் இருந்தாங்க. இது அப்படியே வந்து வாழ்க்கையில் உள்வாங்கி யார் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்களோ, யார் ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்களோ அவங்க பக்த பாகவதம். புக்கில் பார்க்குறத அதாவது ப்ராக்டிக்கலாக நடைமுறை செய்வாங்க, அவங்க பக்த பாகவதம், வைஷ்ணவா. இந்த 2 பாகவதத்துக்கும் சேவை செய்யணும். பாகவதத்துக்கு சேவை செய்யணும். புக்குக்கு போய் சுத்தமாக இன்றைக்கி போய் தண்ணி போய் சுத்தமாக தொடச்சிட்றேன், இன்றைக்கி சுத்தமாக போயிட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் அழகாக வந்து எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிடுறேன், அந்த சேவை இல்லை. புக்குக்கு சேவை செய்யறதுன்னா அதை படிக்கணும். அதாவது அப்புறம் பக்தருக்கு சேவை செய்யணும்னா அவங்களுக்கு சேவை பண்ணுறது எப்படி? இப்போ பக்தருக்கு டிவோட்டிக்கு சேவை பண்ண சொல்கிறாங்களே, யாராச்சும் இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, நான் கேட்குறேன் வா பக்தர்களே, நீங்கள் வந்து பக்தர்களை சேவை செய்யுங்க, வைஷ்ணவ சேவை செய்யுங்க. வைஷ்ணவுக்கு எப்படி சேவை செய்வீங்க? ஒரு ஆள் ஒன்று வைஷ்ணவ சேவை செய்யணும் சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல பிரபு, நம்மளோட பாகவதத்தில் எல்லாமே சொல்கிறாங்களா, வைஷ்ணவ சேவை செய்யுங்க, செஃப் வைஷ்ணவானு எப்படி செய்வீங்க? விரஜா கௌராங்க மாதாஜி. சரி, ஓகே. அவர் இப்போ வந்து மகாராஜ் இப்போ வச்சுக்கோங்க, வைஷ்ணவ யாரோ வச்சுங்களேன், அவர் வந்து இப்போ வந்து இதில் இருக்கிறாரு. இப்போ அந்த வைஷ்ணவருக்கு வந்து நீங்கள் யாருக்கு சேவை செய்ய நினைக்கிறோம், அந்த வைஷ்ணவர் வந்து இப்போ இதில் இருக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறாரு, நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, இல்லை அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற, எப்படி சேவை செய்யுங்க? இப்போ கேட்குறது ஓகே, வெரி குட். வேறு இப்போ அவர் கிட்ட இருக்கிறாருன்னா என்ன எப்படி சேவை செய்வீங்க? துணி துவைக்கிறது ஓகே. வேறு பிரசாதம் கொடுக்குறது, வேறு சர்வீஸ் பண்ணுறது. அதான் அப்புறம் என்ன மாதிரி சர்வீஸ் வருவோம்? அவர் சொல்கிற தத்துவத்தை வந்து கேட்குறது. எஸ், தத்துவம் கேட்குறது. ஓகே, அதாவது அவருக்கு பர்சனலாக சேவை செய்து வெரி வெரி குட். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாத்துக்கும் சேவை செய்து கிடைக்காது. அது சில இடத்துல நம்மளுக்கு கிடைக்கலாம். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா நேரத்துலையும் வந்து இப்போ உங்கள் குரு மகாராஜோ இல்லை வந்து தூய்மை வைஷ்ணவர்களோ எல்லா இடத்துலையும் நம்ம கூட இருக்கிறது கிடையாது. அப்போ நம்ம எப்படி வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறது, வைஷ்ணவ சேவை செய்கிறது? ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஐயோ வைஷ்ணவன் நான் எப்படி தேருது, எங்கே இப்போ வைஷ்ணவம் தேருது, எப்படி இது பண்ணுறது, அது நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல டவுட் இருக்குது. ஓகேவா? அது வந்து நம்ம அது வேற ஒரு கிளாஸில் பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து வைஷ்ணவான்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியக்கூடிய முதல் வைஷ்ணவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர். ஓகேவா? முதல்ல எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து இந்த இஸ்கான், அதாவது கிருஷ்ண பக்தி, இஸ்கான் மட்டும் இல்லை, நீங்கள் கௌடியா மாட்டா இருக்கட்டும், நீங்கள் இஸ்கானாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்னவா இருக்கட்டும், கிருஷ்ண பக்தியை சொல்லக்கூடிய எந்த இயக்கமாக இருந்தாலும் இதை பிரபுபாதர் மட்டும் சொல்லலை. இதை பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்லிக்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக்கிறாரு, பக்திவினோத் தாக்கூர் சொல்லி எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு 4 கோட்பாடு கடைப்பிடிக்கணும். ஃபாலோ த 4 ரெகுலர் பிரின்சிபல். ஓகேவா? அதாவது வந்து நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ மீட் ஈட்டிங், மது மாது சூது புலால், 4 ஃபாலோ பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து சாண்டிங் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறது. இதை நம்ம ஒழுங்காக பண்ணாமல் அவரை துணியை மட்டும் வாங்கி மாங்க துவைக்கிறது. ஓகே, அப்போ அவர் வந்தானே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறது, வெரி குட், அது நல்லது. அந்த மாதிரி நடிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி குரு கிட்ட நடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது மட்டுமே பத்தாது. நம்ம வந்து சின்சியராக வந்து அவங்க சொன்னதை இது பண்ணோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ திடீர்னு வந்து எங்கேயாச்சும் ஸ்கூல்லையோ இல்லை ஸ்கூலில் நடக்கும், அப்பா பற்றி பேசுறது, அம்மா பற்றி பேசுறது, சண்டை நடக்கும். எப்பட்றா நீ எங்கள் அம்மா பற்றி பேச, எப்படி நீங்கள் எங்கள் அப்பா பற்றி பேசுகிற, எப்படி அப்படின்னு சண்டைலாம் வரும். ஆனால் வீட்டில் அப்பா அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டால் மதிக்கிறது இல்லை. நான் அம்மா எடுத்து கொடுக்குறேன்.
அப்போ என்னென்னா அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்குன்னா அவங்க சொல்கிறதும் கேட்கணும். அதே போல் குரு மகாராஜ் வைஷ்ணவ வராங்க நம்ம சேவை செய்யணும்னா அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். அவங்க ஃப்ளைட் போட்டு அவங்க இப்படி வரும்போது ஓகே ஒரு வாரம் 2 வாரம் அவர் திரும்பி இப்படி கிளம்பி போனோம்னா நம்ம ஒரு பாட்டு நம்ம ஒரு லைனில் இருக்கிறது. அது என்ன ஆகுனா அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணிலாம் ஓடாமல் அப்படியே நிற்கும். சில அந்த ஆறுலாம் பார்த்தீங்கன்னா சில ரிவர் மாதாஜி தண்ணி வந்து இதாகாது, அந்த ஃப்ளோ ஓடாது, அப்படியே நிற்கும். அது என்ன ஆயிரும் தண்ணியை ஸ்டக்காக நிற்கும். என்ன ஆகும் அது ஸ்னேகாஜி? பாசி பிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலம் ஓட அப்படியே நிற்கிது. என்ன ஆகும்? காஞ்சி போய் ட்ராய் ஆயிரும். கிருஷ்ணா கொஞ்சம் அதே போல தான் நம்ம இப்படியே டூப்ளிசிட்டியாக இருப்போம், கபடமாக அப்படியே வந்து அப்படியே இங்கே ஒரு ஆக்டிங், அப்படி ஒரு ஆக்டிங், இப்படி ஆக்டிங். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே சின்சியரிட்டி இல்லை பார்த்தீங்களா? கிருஷ்ணன் கொஞ்சம் அந்த ஏதோ கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுதே புரோபாத கருணையால் நம்ம ஏதோ போன பிரிவில் சேர்த்து வச்சு தான் இருக்குல்ல, அந்த குளம் இருக்குல்ல, அந்த தண்ணி இருக்குல்ல, அது அப்படியே நிற்கும், ஓடாது, அப்படியே இருந்து காஞ்சி போயிடும். எங்கே பிரபு எங்கே மாத்தாச்சு ரொம்ப நாளைக்கு என்ன தெரில பிரபு, அங்கே போனால் பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, சேவை செய்யலை பிரபு, கிருஷ்ண பக்தி தெரில பிரபு, பாப்பம் பிரபு, டைமு தான் நான் வரேன். அப்போ கொஞ்சம் சின்ன பண்ணால் எப்படி பிரபு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல பிரபு, அதெல்லாம் இப்போ போச்சு பிரபு. ஏன் அது பின்னாடி போதே எனக்கு கிருஷ்ணா உணர்வு வந்து ஏது கொஞ்சம் நெஞ்சு இருக்குல்ல, அது அப்படியே காஞ்சி போயிடும். புரியுதா? அப்படியே காஞ்சி போய் ஏன் காஞ்சி போய் ஏன் ஒரு ட்ராய் ஆகுது? காரணம் என்னென்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், உள்ளே வந்தால் என்ன பண்ணணும்னு தெரில. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக இருக்காது, எல்லா இடத்துக்குள்ளேயும் பாறாங்களை தூக்கி மண்டையில் போகிற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் இப்படி போயிட்டு என்ன ஆகிடுவோம், கத்தி அழகாக நம்மளுக்கு தடை கொடுக்குமா? அறுத்துருமா? வெட்டிடும். ஓகே. அப்புறம் வந்து என்னது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. இல்லை ப்ரோ, நான் எங்கள் மெலிசா பிரச்சனை ப்ரோ, நான் கோயிங் டு மாயாப்பூர் ப்ரோ, நான் பிருந்தாவன் போகிறேன். பிருந்தாவன் வந்து பல பஞ்சாயத்து இருக்கும், அங்கே உள்ளே போய் கேட்டு பாருங்கள். மாயாப்பூரில் பல பஞ்சாயத்து இருக்கும். மாயாப்பூரில் சில பேர் வந்து ஓவராக நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் முடியாமல் தான் நிறைய பேர் இங்கேயும் வராங்க, நிறைய நாட்டுக்கு போகிறாங்க, அங்கேயே இருந்து படிச்சுட்டு எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து இல்லாத பிரச்சனை இல்லாத எந்த எதுவும் கிடையாது. பிரச்சனையை வந்து கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் செட் பண்ணுறாரு. எல்லாம் பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம அப்படியே கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருப்போம். கம்ஃபர்டபுள் ஜோன்னா என்னது, வருவோம் ஜாலியாக பாடுறது, அப்புறம் ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் நம்ம வந்து இல்லை. இப்போ கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தால் என்ன ஆபத்து? கம்ஃபர்டபுள் ஜோன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிருஷ்ண பக்தி பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தால் என்ன ஆபத்து? இல்லை, அது கரெக்டான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கோம், ப்ரோக்ரஸ் ஆக மாட்டோம். சரி, முக்கியமான விஷயம் என்ன அது? விழுந்துரும் ஃபோட்டோ நேரம். ஓகே, நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட் போகாது, பற்றுதல் போகாது, அட்டாச்மெண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட். சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா, அது பக்கத்தில் இருக்கட்டும் பிரபு. அப்படி போய் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோனு. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிரச்சனை உருவாக்குவார். குந்தி மகாராணி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை வேணும், எனக்கு பிரச்சனை கொடு, எனக்கு பிரச்சனை இருந்தால் தான் நான் வந்து உங்ககிட்ட வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், நான் மறந்துடுவேன். அதனால தான் பகவான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வைக்கிறாரு. பிரச்சனைகள் வந்தீங்கன்னா 3 டாப்பர்ஸ் சொல்லுவோம். டாப்பர்ஸ்னால் வந்து என்னதுன்னா பிரச்சனைகள் ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா அண்ட் ஆதி தெய்வீகா. ஆதி ஆத்மிகானா உடலாலே மனசால் வரக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீகானா என்னது தேவர்களால் டெமிகோட்ஸ்லாம் வரக்கூடிய துன்பம், சுனாமி, கம்பா பூமி அதெல்லாம். அப்புறம் ஆதி பௌதிகானா பிற ஜீவராசியில் வரக்கூடிய துன்பம், பாம்பு கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, அப்புறம் வந்து என்னது மற்றவங்களை ஏசுறது, உங்களுக்கு காலையில் உங்களை யாராச்சும் ஒரு ஆளை ஏசுவாங்க, அடிப்பாங்க, திட்டு வாங்குறது, இதெல்லாம் வந்து ஆதி பௌதிகா. இந்த மாதிரி 3 வகையான துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க. நம்ம ஃபேமிலி எல்லாம் நம்ம எல்லா நாளும் கார்த்திகைன்னு நம்ம ஃபேமிலி அழகாக எல்லோரும் நல்லா ஜாலியாக இருப்போம். பார்த்தா ஃபேமிலியிலேருந்து ஒரு பீஸ் போகும், இப்போ இங்கே ஒரு பீஸ் போகும், இப்போ நல்லா தான் பேசி அவர் கிளம்பிட்டாரு பாருங்க, இறந்துட்டாரு, எல்லாமே நடக்கும். ஏன்னா இது வந்து நாட் கம்ஃபர்டபுள் ஜோன். இது வந்து அழகான உலகம் கிடையாது, இது துக்காலயம். ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். பாகவதம் மீன்ஸ் ரியாலிட்டி. பாகவதம் படிக்கணுமா, ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பூசி மழுப்புறது கிடையாது. தட்ஸ் வாய் வந்து இது ரியாலிட்டி பேசுறது, உண்மையை பேசுறது தான் இது அமலம். வைஷ்ணவான பிரியம், வைஷ்ணவர்கள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதனால வந்து பாகவதம் பார்த்தீங்கன்னா உத்தம ஸ்லோகா சொல்லுவாங்க. பாகவதம் மீன்ஸ் வந்து என்னது, உத்தம ஸ்லோகம். உத்தம ஸ்லோகம்னா டாப் மோஸ்ட் ஸ்லோகம். இது வந்து நம்மளுடைய மனதை வந்து தூய்மையப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே,
அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து உத்தம ஸ்லோகம் சொல்லுன்னா இதில் வந்து நிறைய வந்து பக்தர்களுடைய ப்ரேயர் பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கு. இதில் வந்து உதாரணத்துக்கு சொல்லுங்க, யாரோட பிரார்த்தனை பாகவதத்தில் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா வியாசதேவரும் அவர் வந்து பேச அது ஒரு வகையான பிரார்த்தனை. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கஜேந்திர மோட்சம், யானை வரும், யானை கதை ஒன்று வரும், கஜேந்திரா அவருடைய பிரார்த்தனை ஒன்று இருக்கும், அவர் பிரகலாதனோட பிரார்த்தனை ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறார்ல, செகண்ட் சான்ஸ் கிடச்சி, அவர் பேர் என்னது? ஆதாமேவாலா அஜாமிலர் பிரார்த்தனை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பிரார்த்தனை இருக்குது. குந்தி மகாராணி பிரார்த்தனை இருக்குது, அடுத்து இவரோட இருக்குது, உத்தவரோட பிரார்த்தனை இருக்குது, சிவபெருமானோட பிரார்த்தனை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகேது மகாராஜர் இந்த மாதிரி நிறைய பக்தரோட பிரார்த்தனை இருக்குது. அதனால தான் இது வந்து உத்தம ஸ்லோகம். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக பகவான் டேரெக்டாக போக முடியுது, நம்ம டிவோட்டி மூலிமா அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அந்த ஆட்டிடியூட், அந்த பக்தியை, அந்த மூடை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். தென் அப்போ தான் நம்ம பக்தி பகவானுக்குள்ளே போக முடியும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா பக்தியை வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாதாளத்தில் இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் வந்து இப்படி வந்துங்க, ஒரு ஸ்டெப் பிடிப்பாங்க, ஓகே இன்னும் ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பிறவிகளில் செய்யாத பாவங்களை செஞ்சு தான் இந்த லோகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? பல வகையான பிரச்சனைகளை இப்போ வந்து நம்ம ஃபேமிலி வந்து ஒரு 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 பேபி பிறக்கிறதோ இல்லை ஒரு இறப்பு நடக்கிறதோ இது நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம ஆத்மா வந்து இப்போ பிரம்மதேவர் வந்து பார்த்திங்கன்னா அனாதி, அவர் வந்து இப்போ பிரம்மதேவர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம ஆத்மாவும் பல பாடியில் பல வருஷமாக இருந்துருக்கு. நம்மளுக்கு எத்தனையோ பிறப்பு பார்த்துருவோம், எத்தனையோ இறப்பு பார்த்துருவோம், எத்தனையோ ஃபேமிலி, எத்தனையோ கணவன், எத்தனையோ மனைவி எல்லாம் பார்த்துருவோம். இந்த ட்ராமா நம்மளுக்கு புதுசு இல்லை. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா பகவான் நம்மளுக்கு மறைச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் சோல், நம்ம கட்டுண்ட ஆத்மானாலும் நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜீவாத்மக்கள் மேலே ஆன்மீகவாதிகளுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா லிபரேட் சோல், முக்த ஜீவாத்மா, அவங்களுக்கு வந்து எதுவுமே மறைக்கப்படல. அப்போ அவங்களுக்கு வந்து உண்மையான அவங்களோட அடையாளம் என்னது? ஜீவேர ஸ்வரூபாய் கிருஷ்ண நித்தியதாஸ், அவங்க கிருஷ்ணதாசன் தெரியும். ஆனால் நம்ம வந்து பந்த ஜீவாத்மானால நம்மளுக்கு அது தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என் ஃபேமிலி, இப்போ இருக்கிறது தான் என்னுடைய கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 100 மனைவி, 1000 மனைவி, 1000 கணவர், 1000 ஃபேமிலி, 1000 எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்கோம், இந்த ட்ராமா நடந்துகிட்டே இருக்கேன். இப்போ பாகவதம் வந்து ஏன் உத்தம ஸ்லோகம்னா, எப்போ நம்ம வந்து இந்த ட்ராமா நிப்பாட்ட போகிறோம், எப்போ இந்த சைக்கிள் நிப்பாட்ட போகிறோம், எப்போ நம்ம வந்து ஆத்மானு உணர போகிறோம், எப்போ நம்ம வந்து நான் இந்த பகவானோட சேவகன், எப்போ உண்மையாக பகவானோட சேவகன் ஜீவேர சோபுவா கிருஷ்ண நித்யதாஸ், கிருஷ்ணனோட சேவகன், கிருஷ்ண சேவகன், அது வந்து எப்படி இருக்குன்னா அது ஞானமாக மட்டும்தான் இருக்குது, ஜஸ்ட் நாலேஜாக மட்டும்தான் இருக்குது. இப்போ சிகரெட் கோட்டால் கேன்சர் இன்ஜுரிஸ், கேன்சர் வரும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்களா, ஃபோட்டோ போட்டுருக்காங்களா இல்லையா? ஆனால் யாருமே நிப்பாட்ட மாட்டுறாங்க. ஏன் நிப்பாட்ட மாட்டுறாங்க? இல்லை எடிக்ட் ஆகிட்டாங்க, பழகிட்டாங்க, ஓகே. ஏன் நிப்பாட்ட மாட்டுறாங்க? அந்த கோத்தால் இருக்கிறது வெறும் வந்து இன்ஃபர்மேஷன், வெறும் ஞானம், வெறும் ஞானம், இன்ஃபர்மேஷன் தான். ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானம் வந்து வெறும் இங்கே வரைக்கும் தான் இருக்கும், ஓகே, நாலேஜ், ஓகே, குடிக்கூடாது, கேன்சர் வரும், ஓகே. ஆனால் விஞ்ஞானம் என்னென்னா ரியலைசேஷன், அது இங்கே இறங்கும். விஞ்ஞானம் இங்கே நம்மளுக்கு செயல்முறை, அது வந்து ப்ராக்டிக்கலாக வரும். ஞானம் வெறும் வந்து இங்கே வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஞானம் இங்கே இறங்கி வந்துச்சுன்னா அது பேர் விஞ்ஞானம். இப்போ அந்த பகவான் சேவகன், ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த சோல், நான் வந்து இந்த உடம்புல நான் ஆத்மா. ஆனால் வந்து அது வந்து எப்போ வந்து ப்ராக்டிக்கலில் வரும்? அந்த ஞானம் விஞ்ஞானத்தில் இறங்கணும். அதாவது இங்கே இருக்கிறது இங்கே இறங்கணும். அதை ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். அது எப்படி இறங்குனா குரு கருணை, ஞாபகம் இருக்கா? பலவாட்டி சொல்லிட்டேன், அது குரு கருணையால் தான் இறங்கும். அப்போ அது நம்ம என்ன பண்ணோம்? பாகவதம் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். பாகவதம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஏன்னா இந்த ஞானம் குரு கருணையால் இங்கேருந்து இங்கே இறங்கணும்னா இங்கே வந்து ரிசீவ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த மனது வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் இங்கே ஞானம் இந்த விஞ்ஞானமாக இறங்கும். இங்கே மனசு வந்து சாக்கடையாக இருக்குது. நீங்கள் ஒரு வெள்ளை துணி வாங்குறீங்க, இப்போ ஞானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி மாதிரி அழகான ஒரு ஞானம், அது வந்து ஒயிட் கலர் மாதிரி வச்சுங்களேன். கீழே மனசு வந்து சாக்கடையாக இருக்குது, இப்போ ட்ரைனேஜாக இருக்குது. இந்த வெள்ளை துணி தூக்கி சாக்கடையில் போட்டால் அந்த வெள்ளை துணி என்ன ஆகும்? சாக்கடையாக ஆகும். அதே போல் இந்த நாலேஜை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, ஆனால் உள்ள ஏற்கனவே வந்து பல பேரை ஏமாற்றிருக்கோம். பகவானே நம்ம ஏமாத்துறோம், குருவை ஏமாத்துறோம், எல்லாம் வகையான டூப்ளிசிட்டி உள்ளே இருக்குது. இந்த ஞானம் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இந்த ஞானத்தையும் நம்ம ஏமாற்றுவோம். நீ பரவாயில்ல, இப்போ இப்போ வேணா, நான் பிறகு நான் செஞ்சுக்கிறேன், இதே நம்ம ஏமாற்றுவோம். ஏன்னா நம்ம தான் வந்து அகங்கார விமுடாத்மா.
ஏன்னா நம்ம ஸோ மச் அகங்காரம் இருக்குல்ல, நம்ம உடனே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அதை மெஷர் பண்ணுவோம். இது கரெக்டாக இருக்கா, அவங்க சொல்கிறாங்கல்ல பாகம் சொல்கிறது கரெக்டுன்னா, அது அந்த காலத்தில் நடந்துச்சு. இந்த காலத்தில் எப்படி சைத்தன்ய மகாபிரபு பரவாயில்ல, அது 5000 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னே. பட் இப்போ எப்படி இது 2024 ஆச்சே, இந்த மாதிரி நம்மளுக்கு போட்டு நம்மளுக்கு மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து விஞ்ஞானத்துக்கு வரவே மாட்டோம். தட்ஸ் வாய் நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல் வந்து வெரி லோ டிகிரியில் இருக்குது, வெரி லோ டிகிரியில் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வெறும் ஞானம் மட்டும்தான் போகுது, விஞ்ஞானமாக நம்மளுக்கு அது இறங்கலை. ஓகே, தட்ஸ் வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு பக்தனோட பொசிஷனுக்குள்ளே வரணும். பக்தன் பொசிஷன்னா வெறும் வந்து கட்டி மாலை போடுறது, குடுமி வைக்கிறது, வெறும் ஒயிட் சட்டை போகிறது, அது மட்டும் பக்தரோட கிடையாது. அது ரொம்ப ரொம்ப இருக்கணும். நல்ல வேலை நான் இதெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் பக்தன். நீங்கள் வந்து ஒரு டிவோட்டினா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும், அதாவது வந்து இன்சைட்டும் நம்ம வந்து டிவோட்டியாக இருக்கணும், அவுட் சைடு வெளிக்குள்ளேயும் நம்ம டிவோட்டியாக இருக்கணும். 2 சைடும் நம்ம டிவோட்டியாக இருக்கணும். நம்ம அதுக்கு பேர் தான் வந்து டிசைபிள், டிசிப்ளின். டிசைபிள் மீன்ஸ் டிசிப்ளின். எப்பவுமே இது குரு மகாராஜோட வார்த்தை. டிசைபிள் மீன் டிசிப்ளின். என்றைக்குமே வந்து சிஷ்யர்னா எப்பவுமே வந்து ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் போன வாரம் படித்தோம். நான் ஒழுக்கத்தோடு நான் வந்து நிறையா ஃபாஸ்டிங் இதெல்லாம் எடுக்கிறேன், ஆனால் ஏன் வந்து எனக்கு நிம்மதி கிடைக்குமா, ஏன் சந்தோஷம் கிடைக்கல? பிகாஸ் காரணம் என்னென்னா பகவானை திருப்திப்படுத்தலை. பகவானை திருப்திப்படுத்தாத எந்த விஷயமும் நம்மளுக்கு திருப்திப்படுத்தாது. தட்ஸ் வாய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருதயம் தூய்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் எ டிவோட்டி, ஒரு பக்தர்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து என்னது, நம்ம உண்மையான பக்தர் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து சில விஷயம் நம்ம பண்ணணும். அது என்னது? அது டிவோட்டினா இதை எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம வந்து டிவோட்டியாக நம்ம வந்து மாறுறோம். அது வரைக்கும் நம்ம வந்து டிவோட்டி மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிவோட்டியோட ஆக்டிங் பண்ணுறதும் வந்து வேறு. ஒரு பக்தராக இருக்கிறதும் பக்தர் மாரி நகல் பண்ணுறதும் வந்து வேறு. இப்போ பக்தர்னா என்னது, பக்தர் மாதிரி நம்ம ஆக்டிங் பண்ணுறது என்னது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும், நம்ம வந்து அளந்து பார்த்துக்கணும். நான் பக்தரோட இதில் கேட்டகரியில் இருக்குன்னா, இல்லை பக்தர் மாதிரி ஒரு ஆக்டிங்கில் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குன்னா நம்ம தெரியணும். சரி, பக்தரோடைய விஷயம் வந்து என்னது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவோட்டினா ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் த சோல். ஃபர்ஸ்ட் விஷயம் தான், நான் இந்த உடம்புல நான் வந்து ஆத்மா, பகவான் சேவகன். இதை முதல்ல நம்ம உணரணும். ஓகே, செகண்ட் விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சென்சஸ், புலன்கள் இருக்குல்ல, கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் வந்து தொடுதல். ஓகே, தென் வந்து மனம், புத்தி, அகங்காரம், மைண்ட், இன்டெலிஜென்ட், ஃபால்ஸ் ஈகோ. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகவானை சேவையில் யூஸ் பண்ணணும். அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்த, கந்த, ரூப, ஸ்பர்ஷ அண்ட் ரச. ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன். சப்த மீன்ஸ் சவுண்டு. ஓகே, கந்தனா வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்மெல். ஓகேவா லட்சுமி மாதாஜி? முதல் வந்து சப்த மீன்ஸ் சவுண்டு. ஓகேவா, இது வந்து சென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ரெண்டாவது வந்து கந்தனா ஸ்மெல், வாசனைகள், நாற்றங்கள், எது வேணாலும் இருக்கலாம். மூணாவது ரூபனா ஃபார்ம், உருவம். ஓகே, தென் அடுத்து வந்து கிடச்சிச்சா? ஓகே, நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷ. ஓகேவா, ஸ்பர்ஷ. ஓகே பரணி, ஸ்பர்ஷ மீன்ஸ் வந்து என்னன்னா டச். ஸ்பர்ஷ ஸ்பா SPA ஸ்பர்ஷ் RS SH கடைசி SH. ஸ்பர்ஷனா வந்து டச் பண்ணுறது, உணர்வு. ஓகேவா, ஃபீலிங். ஸ்பர்ஷ என் கடைசி அஞ்சாவது வந்து ரச மீன்ஸ் டேஸ்ட். அதனால தான் சப்த, கந்த, ரூப, ஸ்பர்ஷ அண்ட் ரச. இந்த 5 விஷயம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்கள். இது வந்து சென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த சவுண்டு, அதாவது சப்தம் இருக்குல்ல, இந்த சவுண்டு மூலியமாக இந்த சவுண்டு வந்து இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, இந்த சவுண்டை வந்து நம்மளுடைய சென்சஸ் எது வந்து ரிசீவ் பண்ணும், சவுண்டு எது ரிசீவ் பண்ணும்? காது. ஓகேவா மதி? ஓகேவா, சவுண்டு வந்து எது ரிசீவ் பண்ணும்? காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கந்த, ஸ்மெல் எது ரிசீவ் பண்ணும்?
நோஸு. ஓகே, அடுத்து வந்து ஃபார்ம், உருவம். அதாவது வந்து ரூப, அந்த உருவத்தை பார்க்குறது எது ரிசீவ் பண்ணோம்? கண்ணு. அடுத்து வந்து டச், அதாவது வந்து ஸ்பர்ஷ, அது வந்து எது நம்மளுக்கு ரிசீவ், அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம்? அதாவது நம்ம தோல், அதாவது டச் அதாவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரச, அதாவது டேஸ்ட். டேஸ்ட் எப்படி புரிஞ்சுக்குவோம்? நாக்கு. ஓகேவா? இப்போ இந்த 5 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த 5 ஆப்ஜெக்டும் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய, எடுத்துக்கூடிய 5 புலன்கள் இருக்குல்ல, 5 சென்சஸ் இருக்குல்ல, இதை வந்து டிவோட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டிவோட்டி இல்லாதவங்க இதை என்ன பண்ணுவாங்க, இதை பார்க்கணும். இந்த 5 மீட்டர் இருக்குல்ல, கந்த, ரூப, ஸ்பர்ஷ, ரச அண்ட் அது அப்புறம் வந்து சப்த, இந்த மாதிரி 5 விஷயங்களும் வந்து 5 புலன்கள், 5 சென்சஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம சவுண்டு கேட்குறோம், லைட்டு காட்சி பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு விளங்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து காற்று அடிக்குது, நம்ம டச் பண்ணுது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நடக்குதுல்ல. இப்போ 5 விஷயம் வெளியே இருக்குது, 5 விஷயம் நம்மளுக்கிட்டே ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அது நடந்துகிட்டே இருக்குல்ல. இது வந்து யார் வந்து சொந்த இன்பத்துக்காக, ஓன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து நான் டிவோட்டி, பக்தர் இல்லாதவங்க, பாப்பி. தென் இந்த 5 விஷயங்களையும் வந்து இந்த புலன்களை, இந்த விஷயங்களை வந்து யார் வந்து பகவானோடைய திருப்திக்காக செயல்படுத்துகிறாங்களோ, பகவானோடைய என்ஜாய்மெண்ட்காக செயல்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து டிவோட்டி, பக்தர்கள், வைஷ்ணவா. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, அப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து டச் பண்ணுறது, இல்லைனா வந்து இந்த ஃபீல் பண்ணுறது, இது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் போது அவங்க வந்து பக்தர்கள், டிவோட்டி. இந்த 5 வந்து ஸ்பிரிச்சுவலாக இல்லாதப்ப அது வந்து ஓன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாவம் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து நான் டிவோட்டின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கிறோம், நம்ம மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிறோம். நம்ம வந்து எல்லாத்தையும் பியூராக ஆக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பியூராக ஆக்க முடியாது. நீங்கள் வெளியில் உங்களை யாரையும் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம். இப்போ காட்சி இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஒரு சீனை பார்க்குறோம், இல்லை ஒரு விஷயம் பார்க்குறோம். பார்க்குறது வந்து என்ன இது யூஸ் பண்ணுவோம்? கண்ணு பார்க்குவோம். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வந்து என்ன பண்ணுறது, பார்க்குறது என்னது? ரூப. ஓகே, நம்ம எல்லாமே பார்க்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்ம் இருக்குது, எல்லாத்துக்கும் இது இருக்குது. இப்போ பார்க்குறோம். ஓகே, பார்க்குறது வந்து நம்ம வந்து எப்படி வந்து பியூரிஃபை பண்ணுறோம், அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகவான் விஷயங்களை பார்க்குறது. இப்போ அதுக்குன்னு பகவான் இல்லாமல் மற்றவங்க பார்க்க முடியல. எஸ், பார்க்கலாம். ஆனால் வந்து தேவையில்லாத, அதாவது பகவானோடைய பக்தி பாதைக்கு எதிரான விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம எல்லாம் காட்சி பார்க்கணும், காடி போது வருது எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறது எப்படி? ஒரு கிருஷ்ண ஃபோட்டோவை கண்ணை எடுத்து ஒட்டிக்கிறதா? ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறதுன்னு எப்படின்னா பக்தி பாதைக்கு எகெயின்ஸ்டாக உள்ளது, பக்தி பாதைக்கு எதிராக உள்ளது. என்ன சொல்லுவாங்க எகெயின்ஸு? ஒரு தின்தாங்கண்ணா வருவா, ஒரு தின்தாங்கண்ணா உள்ளது. இந்த மாதிரி பகவான் பக்தி பாதைக்கு எதிராக உள்ள விஷயங்களை பார்க்காம இருக்கிறது. அது எப்போ நம்ம வந்து எடுத்து வரோமோ அப்போ தான் நம்ம டிவோட்டி அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். புரியுதா? அடுத்து கேட்குறது. நம்ம பல வகையான சவுண்டுகள்லாம் கேட்போம். மியூசிக் கேட்போம், அப்புறம் காடி சவுண்டு கேட்போம், இன்ஜின் சவுண்டு கேட்போம், அப்புறம் பாட்டு கேட்போம், புதுசாக ரிலீஸாக பாட்டு கேட்போம், எல்லாமே நம்ம கேட்போம். அப்போ அது எப்போ வந்து கீர்த்தனத்தில், பகவான் சேவைகளில், பகவான் கதைகளில் எப்போ வந்து நம்ம கேட்க ஆரம்பிக்குது, காது எப்போ மோஸ்ட்லி ஆஃப் த டைம், முக்கால்வாசி டைம் எப்போ பகவான் சேவைக்குள்ளே வருதோ அப்போ நம்ம வந்து டிவோட்டியாக ஆகிறோம். மூணாவது, அடுத்து வந்து டேஸ்ட்டு, சாப்பாடு, உணவு. எப்போ வந்து நம்ம வந்து சாவுக்கு வச்சு சீன கல்லை போய் சாப்பிடாம, நம்ம வந்து நான் டிவோட்டி சமைச்சதை சாப்பிடாம, எப்போ பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ண பிரசாதம் எப்போ வாய்க்குள்ளே போதோ, நாக்கு டேஸ்ட் பண்ணுதோ அப்போ நம்ம டிவோட்டி கேட்டகரிக்குள்ளே வரோம். சேவன் மோகி ஜீவாத்தோ. வந்து மாற்ற வேண்டியது ஆச்சரிய மாற்ற வேண்டியது இந்த வாயு நாக்கு தான். இந்த வாயு நாக்கு தான் வந்து ஒருத்தனை வந்து பக்தனாக ஆக்கும், ஒருத்தனுக்கு மேலே தூக்கிட்டு வரும், ஒருத்தனை கீழே போட்டு மதிக்கும். புரியுதா லட்சுமி மாதாஜி? அப்போ நாக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கை வந்து டிவோட்டியை மாற்றணும். கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிட நம்ம வந்து பழகணும், பழகணும். அப்புறம் ஸ்லோலி
கிருஷ்ண பிரசாத் தவிர்த்து வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. ஓகே. நாலாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டச், அதாவது உணர்வு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவான் பக்தர்கள் பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கலந்துக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து முக்கால்வாசி நேரத்தை நம்ம செலவு பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து திடீர்னு வந்து பகவானோட சேவை இருக்குது, இல்லை பகவான் சம்மந்தமான விஷயம் இருக்குது, நம்ம வேறு இடத்துல போயிட்டு நம்ம வந்து இது பண்ணுறது வந்து அது கூடாது. இல்லை வந்து வாரம் ஃபுல்லாக வந்து வேறு இடத்துல இருந்துட்டு ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம பகவான் கோயிலுக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஆக்டிங் போட்டு திருப்பி பல நாள்லாம் வந்து வெளியில் வேறு எங்கேயும் பண்ணிக்கிறது இருக்கக்கூடாது. வேலையை தவிர்த்து உங்களோட பர்சனல் இதை தவிர்த்து நேரத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் டெம்பிள் பகவான் சேவை பக்தர் சேவைகளை ஈடுபடுத்தணும். அதான் வந்து அங்கே உள்ளதை வந்து நம்ம டச் பண்ணுறது அதோட ஃபீலிங் மாரி. தென் கடைசி 5வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது கந்தா நிற்கிறேன். ஸ்மெல் வந்து என்னது? கந்தா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவான சம்மந்தமான இடத்துல இருக்கும்போது அதில் வந்து அருமையான வந்து ஃப்ரெக்ரன்ஸ், அதாவது நறுமணங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை தவிர்த்து வெளியே போனீங்கன்னா டெம்பிள் வாசனைக்கும் வெளியில் வாசனைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் எங்கே தான் போய் சுற்றினாலும் டெம்பிள் வந்து அதில் வந்து ஒரு வகையான ஸ்மெல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டிவோட்டி சம்மந்தமாக பகவானை இது பண்ண ஆஃபரிங் பண்ண பூவு இந்த மாதிரி நம்ம மூக்கை வந்து யூஸ் பண்ணணும். நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போய்க்கூடாது. காஃபியோட அது ஸ்மெல் நல்லா இருக்கு. ஓகே. நம்ம சொசைட்டி கிருஷ்ண பக்தி சொசைட்டி நோ டீ நோ காஃபி, அப்புறம் வந்து நோ மஷ்ரூம், ஓகே, நோ ஆனியன் அண்ட் கார்லிக். ஓகேவா? நான் இது எங்கே வேணால் பகிரங்கமாக நான் சொல்லுவேன். ஓகே. நம்ம வந்து டீ காஃபி மஷ்ரூம் காளான் அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இந்த 5ஐயும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இது எடுக்காதவங்க பக்த கேட்டகரிகள் வராங்க. எடுக்கிறவங்க அட்லீஸ்ட் வரதுக்கு அதை விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? சொல்லி ஏன்னா வந்து டீ காஃபி வந்து நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் உடம்பு வந்து சரியில்லைங்க, நீங்கள் முதல்ல டீ காஃபி முதல் விடுங்க. உங்களுக்கு மைக்ரேன் வருதா? டீ காஃபி விடுங்க. உங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருக்கா? டீ காஃபி முதல் விட்டுருங்க. ஓகேவா? நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹரிகிருஷ்ணன் வந்து தான் நீங்கள் செய்யணும்ல, இது ஆல்ரெடி வந்து டாக்டரே சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம சாஸ்திரம் சொன்னால் கேட்க மாட்டோம். டாக்டர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கிட்னி சட்னி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளாக் வருது, நீங்கள் வந்து மொதல் வந்து நீங்கள் டீ காஃபி விடுங்க, ஸ்னேகா மதி கிவ் அவுட் டீ காஃபி அப்படின்னு உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ஓகே டாக்டர் நான் கேட்குறேன். ஆல்ரெடி வந்து பகவான் சொல்கிறாரு. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்போ வந்து இங்கேருந்து இதை மாற்றுறோமோ நம்ம வந்து டிவோட்டியாக ஆகிறோம். இது எப்படி மாற்றுறது? உடனே மாற்றுமா? சரி நீங்கள் டீ பார்க்க முடியுமா? அதுக்கு வந்து நம்மளுக்கு பலம் வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும். உண்மையிலே பரணி, நான் இன்னிலேருந்து வந்து ஃபோன் வந்து நான் 3 ஹவர் பார்க்குறேன், நான் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் 2 ஹவர் ஆக்குவேன், இல்லைன்னா 1 ஹவர் ஆக்குவேன். எப்படி அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்? எப்படி நம்மளுக்கு பலம் கிடைக்கும்? சில பேர் நான் நிறைய டிவோட்டி நான் பார்த்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த காஃபியோடைய வந்து என்ன சொல்லுவாங்க, பிரியர்கள், காஃபியோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. இந்த காஃபி புதுசாக காஃபி வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா புதுசாக கொடுக்குது. எப்படி அது விடுறது? நான் வந்து பூர்வபாதரோட டிசம்பர் இப்போ இடையில கிளாஸ் கொடுத்துருந்தேன். நம்ம சென்டரில் கொடுத்துருந்தேன். அதில் நான் சொல்லலை அந்த வார்த்தையை. பூர்வபாத சொல்கிறாரு, முடியாது என்பது நான் சொல்லலை. பூர்வபாத சொல்கிறாரு, முடியாதது என்பது முட்டாளுக்கு சமமானது. அது வந்து இங்கிலீஷில் எப்படி மாதிரி சொல்கிறது? இம்பாசிபிள் பிலாங்ஸ் டு ஃபுலிஷ் பீப்புளா? கரெக்ட் வந்து ஃபூல்ஸ். அப்போ வந்து இது நான் சொல்லலை, எல்லாமே முடியும். ஆனால் நம்மளுக்கு எங்கே வந்து ஸ்ட்ரென்த்து இல்லாதனால, நம்மளுக்கு வந்து சக்தி இல்லாதனால நம்ம செய்ய முடியல. அந்த சக்தி என்ன சக்தி? ஸ்பிரிச்சுவல் சக்தி, ஆன்மீக சக்தி, கிருபாபலா. அந்த ஆன்மீக சக்தி கிடைக்கணும். அந்த ஆன்மீக சக்தி எப்போ கிடைக்கும்? நம்ம வந்து உண்மையிலே நான் விடணும். எப்போ அந்த சின்சியரிட்டி, அந்த சின்சியர் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த பலம் கிடைக்கும். சின்சியரிட்டியும் அந்த சின்சியரும், அதாவது நம்மளோட முயற்சியும் பகவான் கருணை செஞ்சுன்னா, எப்படி தாமோதரா கிருஷ்ணர் அவங்க அம்மா யசோதா கட்டி போகிறாங்களே, யசோதா வந்து கிருஷ்ணர் கட்டி போடும்போது 2 இன்ச்சு பத்தல அந்த கதையில். அப்போ வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாரு. அந்த 2 இன்ச்சு என்ன? அது ஒன்று அவங்களோட முயற்சி, 2வது இன்னொரு இன்ச்சு வந்து என்னது? பகவானுடைய கருணை. அதே போல் நம்மளோடைய எஃபர்ட்டு சின்சியர். நம்ம வந்து முதல் சின்சியராக இருக்கணும். நம்ம வந்து சின்சியர் தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க சின்சியர் தமிழில்?
கரெக்ட். நேர்மையாக இருக்குது. பக்தியில் நம்மளோட நேர்மை நம்ம உழைப்பை போட்டோமேனா தென் ப்ளஸ் பகவான் கருணை கிடச்சிச்சுன்னா தென் யூ கேன் பைண்ட் கிருஷ்ணா. யசோதா வந்து ஒரு கட்டு தான் கட்டினாங்க, நீங்கள் 3-4 கட்டு கட்டி பின்னாடி பேக்கவே மாட்டி வச்சுக்கலாம் கிருஷ்ணரை. ஓகே, அதுதான் வந்து டிவோட்டி. பக்தர்கள் எப்பவுமே பகவானை கட்டி போடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து டிவோட்டி. அப்போ வந்து இந்த ஸ்ட்ரென்த் எப்போ கிடைக்கும்னா நம்ம வந்து 2 வகையான கருணை எடுக்கணும். ஒன்று பக்த கருணை, ஒன்று வந்து பாகவத கருணை. 2 பாகவத கருணை எடுக்கணும். ஒன்று பக்த பாகவதம், ஒன்று கிரந்த பாகவதம். அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் புக்கு படிக்கணும். சாஸ்திரம் இதில் சொல்லிக் கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அட் சேம் டைம் ஆச்சாரியர்கள் சொல்கிறதே நம்ம வந்து கேட்கணும். இந்த 2த்தையும் நம்ம கேட்டோம்னா நம்ம டிவோட்டி ஆக முடியும். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா, ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சான்னா என்ன அர்த்தம்னா நம்ம சொந்த இன்பத்துக்காக சொந்த இஷ்டத்துக்காக நம்ம வந்து செய்கிறது, இல்லை கிருஷ்ண பக்தியில் வந்து சொந்த இஷ்டத்தை நம்மளோட சொந்த டிசையரை கிருஷ்ண பக்திக்குள்ளே போட்டு திணிக்கிறது, இல்லை நம்மளோட சொந்த ஐடியா நம்மளே ஒரு புதுசாக ஒரு ஐடியா உருவாக்கி அது கிருஷ்ண பக்தியில் போட்டு திணிச்சு அது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, இல்லை நம்ம சொந்த இன்பத்துக்காக செய்கிறது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வகையான சென்ஸ் என்ஜாய்மெண்ட் தான். நம்ம சொந்த ஐடியாவுக்கு இங்கே இடம் இல்லை கிருஷ்ண பக்தியில். நம்ம சொந்த ஐடியாவை பயன்படுத்தி தான் பல கோடி வருஷமாக வந்து இங்கே அல்லோல் பட்டுருக்கோம். என்ன சொல்கிறீங்க லட்சுமி மாதாஜி? அதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஐடியாவை தூக்கி கழட்டி வெளியே வச்சுட்டு குரு கிருஷ்ணர் சாஸ்திரம் சொல்ல அந்த ஐடியா தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து சாஸ்திரம் சொல்கிறது பகவான் திருப்திக்காக செய்கிறது வந்து அது பேர் பிரேமா. நம்ம சொந்த இஷ்டத்துக்காக செய்கிறது அது பேர் காமா. ஆத்மேந்திரிய நம்ம சொந்த இஷ்டத்துக்காக செய்கிறது ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்ச தாரே போலே காமா. நம்ம இஷ்டத்துக்காக செய்கிறது வந்து அது பேர் காமம். அது வந்து பக்தி இல்லை, அது பிரேமம் இல்லை, அது காமம். ஈவன் நீங்கள் வந்து அது வந்து நம்ம வந்து டெம்பிளுக்குள்ளே செஞ்சாலும் அது பேர் காமம். கிருஷ்ண இந்திரிய பிரீத்தி வஞ்சா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி செய்து அதுக்கு பேர் பிரேமம். கிருஷ்ணருக்கு எப்படி பிடிச்சது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் சாது, குரு அண்ட் சாஸ்திரா. இந்த 3 என்ன சொல்கிறது, ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ வச்சுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி இதை சொல்கிறதுக்கு மாதிரி செய்யணும். அதனால் நம்ம சொந்த அறிவை கழட்டி வச்சிடணும். சாது குரு சாஸ்திர அறிவை போய் சேர்த்துக்கணும். சாஸ்திரனா பாகவதம் சொல்கிற மாதிரி செய்யணும் நம்ம. தட்ஸ் வாய் நம்ம வந்து எப்போதும் வந்து பாகவதம் சொல்கிறது வந்து என்னதுன்னா நோ ஞானம் நோ கர்மம், ஓன்லி பக்தி. நம்மளுக்கு ஞான காண்டமும் வேணாம், கர்மம் காண்டமும் வேணாம், ஓன்லி பக்தி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிச்சுவல் ரொம்ப குறைவு, சடங்குகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு மெயினாக பெரிய சடங்கு வந்து பார்த்திங்கன்னா யஜ்யம் தான். யஜ்யம் அப்புறம் வந்து ஆரத்தி பஞ்சராத்திக்கு விதிமுறைகள் மட்டும்தான். மற்றபடி நம்மளுக்கு எந்த சடங்கும் கிடையாது. அது மட்டும்தான் நம்மளுக்கு. மற்றபடி நம்மளுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகவத் பக்தி தான், பிரேம பக்தி தான். ஓன்லி நம்மளுக்கு கிருஷ்ண குரு தான், அது 2 பேர் மட்டும் கனெக்ஷன் தான். மற்றபடி நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளுக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தி வந்து ஒரு வெரி 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 ஈஸி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டி போடலாம். எப்படின்னா நீங்கள் பாகவதத்தை வந்து படிக்கும் போது, ஏன்னா பாகவதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கிருஷ்ணரை டிஸ்கிரைப் பண்ணுது, முழுமையாக கிருஷ்ணர் யாரும் சொல்லி கொடுக்குது. இல்லைனா வந்து நம்ம பாகவதம் படிக்கல, பாகவதம் கேட்கலன்னா நம்ம கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது, கிருஷ்ண பக்தரை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. பாகவதம் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா 10வது காண்டத்தில் தான் கடைசி கிளைமேக்ஸில் தான் வந்து கிருஷ்ணர் கதையே ஆரம்பிக்குது. அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி 9வது காண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது காண்டம் வரைக்கும் பிகினிங்கில் வரைக்கும் வெறும் டிவோட்டியோட சரித்திரம் மட்டும்தான். எதனால் இந்த மாதிரி செட்டிங் பண்ணாங்க? வாய் இப்போ கிருஷ்ணர் பற்றி கேட்கணும், ஆனால் கிருஷ்ணர் பற்றி கட்டச்சில் வச்சுட்டு கிருஷ்ணர் பக்தரை பற்றி தான் நிறைய வச்சுருக்காங்க. எல்லா சரித்திரமும் வரும். எதனால் அந்த மாதிரி வச்சாங்க? வரும் வாய் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. எதனால் அந்த மாதிரி வச்சாங்க? எஸ், கிருஷ்ணரை புரிஞ்சிக்கும் போதே நம்ம வந்து டிவோட்டிமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பியூரான அண்டர்ஸ்டாண்டிங்கில் போக முடியாது, முழு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகளாக செஞ்சுருக்காங்க, அவங்க என்னென்ன பிரச்சனை பார்த்துருக்காங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வந்து அவங்க வந்து ஓவர் கம் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் தத்துவங்க புரிஞ்சிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அந்த டிவோட்டி ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ டிவோட்டியோடைய பிரார்த்தனைகள் சரித்திரங்கள். எதுக்காக? அந்த கருணை, அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்காக. ஸ்ட்ரென்த்து கிடைச்ச பிறகு அப்புறம் தான் நீங்கள் வந்து லிசன் பண்ணும்போது கிருஷ்ணன் பற்றி இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்காக தான் வச்சுருக்காங்க.
நீங்கள் ஸ்ட்ரென்த் இல்லை, ஆன்மீக பலம், கிருப்பா பலம், ஆன்மீக பலம் இல்லைன்னா நீங்கள் கிருஷ்ணரை பற்றி என்ன தான் நான் வந்து யார் வந்து பேசினாலும் அது வந்து உள்ளே இறங்காது, உள்ளே இறங்காது அது. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு சக்தி இல்லை அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பால் ஊற்றணும்னா நான் உங்களுக்கு பால் ஊற்றுனா உங்கள்கிட்ட ஒரு போட் இருக்கணும். அப்போ அந்த போட்டை ரெடி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் காண்டத்துலேருந்து 9ஆம் காண்டம் வரைக்கும் டிவோட்டிய சரித்திரத்தை சொல்லி உங்களை வந்து மனசு தூய்மையாகி உங்களுக்கு வந்து கிருஷ்ணனை பற்றி கேட்கறதுக்கு பில்ட் பண்ணிடுவாங்க. தென் இப்போ 10ஆவது காண்டில் கிருஷ்ணனை பற்றி கேட்கலாம். ஜென்ம லீலாலேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி மகாபாரதம் கேட்கலாம். அதனால தான் நம்ம டிவோட்டி நம்ம வந்து கிருஷ்ணர் பக்தராக இருக்கணும், பகவானை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கொன்க்ளூஷன், இந்த லாஸ்ட் வந்து கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பக்தராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பகவானை அடைய முடியும். அந்த பக்தராக எப்படி நம்ம மாறுதுன்னா 2 வகையான விஷயங்கள் நம்ம செய்யணும். 2 பாகவதம் கருணை எடுத்துக்கணும். ஒன்று புக் பாகவதம், ஒன்று பக்த பாகவதம். அப்புறம் அப்போ தான் நம்ம கருணை கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து டிவோட்டியாக பக்தராக மாற முடியும். ஒரு பக்தருக்கும் பக்தர் மாதிரி நடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நான் சொன்னேன். அந்த புலன்களை சென்சஸை வந்து நம்ம வந்து பகவான் சேவைக்கு பகவானுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு செய்யும் போது அது வந்து நான் டிவோட்டி, பக்தர் இல்லை. பகவானுடைய திருப்திக்காக செய்யும் போது அந்த டிவோட்டி. அது எதுவாக வேணால் இருக்கணும். நீங்கள் பேசுகிறீங்க, சேவை செய்கிறீங்க, எல்லாமே பகவானுடைய திருப்திக்காகவே இருக்கணும். அது நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பகவானுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு உண்மையிலே ஒரிஜினலாகவே உங்களுக்கு ஃபீலிங் வரலைன்னா அந்த ஃபீலிங்கை வரத மாதிரி நடிக்கணும். வராது. எப்படி வரும்? ஒரு பிரிவு 2 பிரிவியா? கோடிக்கணக்க பிரிவில் வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனை பற்றி நினச்சதே இல்லை, பகவான் பற்றி நினச்சதே இல்லை. உடனே ஃபீலிங்னா எப்படி வரும் ஃபீலிங்கு? ஏன் பரணி வராது. அப்போ நம்ம வந்து நம்ம நிறைய நடிப்போம்ல, நிறைய ஆக்டிங்லாம் வச்சுருக்கோம்ல. கமலஹாசன், சிவாஜி கணேசன் நம்ம தூக்கி சாப்பிட்ருவோம். அது மாதிரி ஆக்டிங்லாம் இருக்கலாம். அந்த ஆக்டிங்கை இதில் ஆக்டிங் எடுத்து வரணும். கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிற மாதிரி நடிக்கணும். அப்போ அந்த நடிப்பை பார்த்து பகவான் அவார்டு கொடுப்பாரு. என்ன அவார்ட்னா, ஓகே யூ குவாலிஃபைட் மாதாஜி எஸ் அ டிவோட்டி, நீங்கள் டிவோட்டி ஆகிட்டீங்க, அவார்டு கொடுப்பாரு. அப்போ நம்ம அந்த டிவோட்டி ஃபீலிங் வரும். அப்போ அட் சேம் டைம் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, சில விஷயம் நம்ம செய்யக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பக்தராக இருக்க முடியும். அது 2 கருணை, பக்த பாகவதம், எனக்கு புக்கு பாகவதம் ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே எதனால் வந்து நாரதருக்கு வந்து திருப்தி அடையலைன்னா, இந்த கம் டு ஸ்லோகா, ஏன் நாரதர் திருப்தி அடையலைன்னா அவர் வந்து பகவானை பற்றி பேசலை, பாகவதத்தை பற்றி பேசலை. அதனால் அவர் திருப்தி அடையலை. திருப்தி அடையாமல் இன்னைக்கு என்ன தான் பிளா பேசினாலும் பகவான் திருப்தி அடையாத எந்த ஃபிலோசஃபியும் அது வந்து யூஸ்லெஸ். அது வந்து தேவையற்றது. அதுதான் இங்கே வந்து கிருஷ்ணன் நாரதர் சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथ राधे की, जय श्री भगवान श्री कृष्णचंद्र की, जय श्रील प्रभुपाद महाराज की, गौर ब्रह्मानंदे हरि हरि वो. एनी क्वेश्चन?